ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 21, ஓவி 62. காணடி அப்பாவினுடைய கூற்று எருமையுடன் மலையிலே ஏறுவது போன்றது. இங்கு நடப்பது எளிதல்ல, உடலை களைய வேண்டியது அவசியம். விளக்கம். அந்த நேரத்திலே சாய்பாபா அதிகாரியிடம், காணடி அப்பா உங்களுக்கு கொடுத்த அறிவுரை, பின்னர் நீங்கள் சறுக்கு வண்டியின் உதவியுடன் மலைகளிலே ஏறியது எளிதானது, ஆனால் இங்கே நடப்பது எளிதானது அல்ல. இங்கே நீங்கள் உங்கள் உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் அணிய வேண்டும் என்று கூறினார். அதிகாரியிடம் சமிக்கையினுடைய அசைவை கேட்டதும் அவரது உள் உணர்வுகள் இன்னும் தீவிரமடைந்தன. முந்தைய துறவிகள் அவரிடம் கூறியது போல வடக்கு திசையிலே செல்லும் போது அவருக்கு சாயினுடைய தரிசனம் கிடைத்தது. அதிகாரி மீண்டும் சாயினுடைய பாதங்களிலே தலைகுனிந்து, சாய்நாத், தயவு செய்து ஒரு அனாதையான என்னை உங்கள் பாதுகாப்பிலே அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். அவர் நிஷ்சல் தாஸ் விவரித்த பெரியவரை சந்தித்தார். காணடி துறவி அதிகாரியிடம், விச்சர் சாகர் என்ற புத்தகத்தை படியுங்கள், அதன் பிறகு நீங்கள் ஒரு பெரிய மனிதரின் தரிசனத்தை பெறுவீர்கள், அவர் உங்களுக்கு அடுத்த கடமையை சொல்வார் என்று கூறினார். அவருடைய வார்த்தைகள் உண்மையாக இருந்தன. பாபா அவரிடம், அப்பா சொன்னது சரிதான், ஆனால் அது நடைமுறைக்கு வரும்போதுதான் உங்கள் ஆசைகள் நிறைவேற்றப்படும் என்றார். புத்தகத்தை படிப்பதிலே மட்டும் எந்த பயனும் இல்லை. இதில் கொடுக்கப்பட்டுள்ள போதனைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லையெனில் உடைந்த பாத்திரத்திலிருந்து விடும் நீர் போல வாசிப்பு முழுவதும் வீணாகிவிடும். அனுபவ அறிவை பெறாவிட்டால் வெறும் புத்தகத்தை படிப்பது பயனற்று. ஒரு முறை பூனேவைச் சேர்ந்த அனந்தராவ் பாடன்கர் என்ற குடும்பஸ்தர் சாயியை பார்க்க வேண்டும் என்ற தீவிர ஆசை கொண்டு உடனடியாக ஷீரடிக்கு விரைந்தார். பாடேங்கர் அனைத்து வேதங்களையும் கேட்டிருந்தார். அவர் அனைத்து உபநிடதங்களையும் ஆரம்பம் முதல் இறுதி வரை தீவிரமாக படித்தார். ஆனால் அவருடைய மனம் எப்போதும் அமைதியற்றதாகவே இருந்தது. அவரது ஏக்கத்தை எந்த வகையிலும் பூர்த்தி செய்ய முடியவில்லை. இருப்பினும் சாயி சமர்தரை கண்டவுடன் பாடங்கரின் கண்கள் நன்றியால் நிறைந்தன. அவர் பாபாவினுடைய பாதங்களிலே விழுந்து தன்னால் இயன்றவரை வணங்கினார். பின்னர் அனந்தராவ் பாடன்கர் பாபாவின் முன் கூப்பிய கைகளுடன் அமர்ந்து, நான் பல புத்தகங்களை படித்திருக்கின்றேன், வேதங்கள் மற்றும் புராணங்களை கேட்டிருக்கின்றேன், ஆனால் என்னுடைய மனம் இன்னும் காலியாகவே உள்ளது. நான் படித்ததெல்லாம் வீணாகிவிட்டதாகவே உணர்கின்றேன். அஷர் சத்ரு பவர்த்தி என்னை விட மிகவும் உயர்ந்தவர் என்றார். குறிப்பு: பிரம்மத்தால் நிரப்பப்பட்ட குருவினுடைய அருளின்றி புத்தக அறிவு பயனற்றது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத்